தேவனுடைய நாமமும் அவருடைய உயர்ந்த பண்புகளும் நம்மால் உயர்த்தப்படுவதாக. நாம் தேவ இயல் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தொடர்ந்து கர்த்தருடைய நாமங்கள் என்று சொல்லி நாம் படிக்க இருக்கிறோம். நாம் இதற்கு முன்பாக தேவ இயல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை இறையல் என்று சொல்லக்கூடிய இந்த படிப்பு ஏன் அவசியம் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய வகைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். படிப்பதனுடைய அவசியத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் இருக்கிறாரா என்ற கேள்விகளுக்கு பதிலை நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாக மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். தேவனுடைய சாராம்சம் என்ன, தேவன் எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். வேதாகமத்திலே தேவன் எப்படியாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். இதெல்லாம் தேவன் மனிதனுக்கு மனிதர்களுடைய மொழியில்தானே அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மனிதனோடு அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் மனிதனுடைய மொழியிலே அவர் சொல்ல வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே மனித மொழியிலே மனிதனுடைய இலக்கணத்தின் அடிப்படையிலே அவர் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் கடந்த வகுப்பிலே தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தேவனுக்கு என்னென்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே என்பதனுடைய சில மிக முக்கியமான நாமங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். வேதாகமத்திலே ஏறத்தாழ மிக முக்கியமாக 70-100 பெயர்கள், நாமங்கள் திரும்ப திரும்ப அழைக்கப்படுகிறதை, மிக முக்கியமாக கோடிட்டு காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே தேவனை குறித்து சொல்லப்பட்ட நாமங்களை குறித்து நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி அழைக்கப்பட்டார், அது புதிய ஏற்பாட்டினுடைய தொடர்பிலே எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த வார்த்தை பிரயோகமானது புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர்கள், அதன் வாயிலாக நம்மோடு அவர் கடத்துகிற அவருடைய பண்புகளை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த பண்புகளை நாம் படிக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவானது நெருக்கமடைகிறது என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். ஆகவே இந்த குணப்பண்புகள், இந்த நாமங்களின் வாயிலாக அவரை நாம் இன்னும் அதிகமாக அவருடைய சுபாவத்தை, அவருடைய செயல்பாட்டை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இவைகள் ஏற்றவைகளாக காணப்படுகிறது. இந்த வேதாகமத்திற்குள்ளாக தேவன் மனிதனுக்கு தம்மை எவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான ஒரு படிப்பு என்றால் தேவனை பற்றிய ஒரு படிப்பாக காணப்படுகிறது. நாம் பல்வேறு விதமான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு அன்றாடகம் நாம் முயற்சி எடுக்கிறோம். வீட்டு பெண்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் உணவு சார்ந்த காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். சிலர் அலங்காரத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். சிலர் வீட்டினுடைய அமைப்பை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். சிலர் ஆரோக்கியத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் நடந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு தேவை, அடிப்படையான ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தன்னை உண்டாக்கின தேவனை பற்றி அவர் மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறார், அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன,
அந்த செய்தியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் மேம்படுத்த வேண்டும், அந்த செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அந்த செய்தியின் மூலமாக எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலே நாம் பிள்ளைகளுக்கு நாம் பல காரியங்களை நாம் கற்றுக் கொடுத்தாலும் மிக முக்கியமாக தேவனை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு பாடமாக காணப்படுகிறது. பொதுவாக தேவ இயல், முறை இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த பாடங்களை குறித்து பார்க்கும் பொழுது அநேகர் விரும்பாத ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அநேகர் இதை கடினம் என்று சொல்லி நிராகரிக்கிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே தேவன் மனிதனிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அவர் எளிய முறையிலே மனிதனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த எளிய வெளிப்பாடுகளை நாம் எளிமையாக கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய நாமங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பொதுவாக பிதாவை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அவ்வளவு அதிகமான நாமங்கள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. அந்த வார்த்தை பிரயோகமானது பழைய ஏற்பாட்டிற்கு அளவிற்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாடானது மிக எளிமையாக நடந்த சரித்திரத்தையும், இன்னொருவருக்கு எழுதப்பட்ட கடிதத்தையும், அதிலே அவர்களுடைய நோக்கங்களை, தேவன் எப்படியாக சபையை ஸ்தாபிக்கிறார் என்பதை குறித்து, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து புதிய ஏற்பாடானது பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதன் மத்தியிலே தேவனுடைய வெளிப்பாடானது இயேசு கிறிஸ்து மூலமாக அதிகமாக பரிபூர்ணமாக காணப்பட்டபடியால் தேவனுடைய நாமங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அளவிற்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவனுக்கு புதிய ஏற்பாட்டிலும் சில மிக முக்கியமான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடானது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரண்டு ஏற்பாடுகளும் வெவ்வேறு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகாமல் நினைவிலே வைத்திருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை பிரயோகம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை, மூல மொழியிலே சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாடானது மிக பிரதானமாக அது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. சில பகுதிகள் அராமிக் மொழியிலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வார்த்தையிலே அராமிக் மொழியை அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பாக ரோம பேரரசானது உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து வந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் பொதுவாக கிரேக்க மொழியை பயன்படுத்தினார்கள். ரோம ஆட்சிக்கு முன்பாக கிரேக்க சாம்ராஜ்யமானது உலகத்திலே பரம்பி இருந்தது. ஆகவே அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி ரோம சாம்ராஜ்யம் வந்த பொழுது அவர்கள் இந்த மொழியை அவர்கள் பெரிதளவிலே மாற்றவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் லத்தீன் மொழியை அவர்கள் பரப்பினார்கள். ஆகவே புதிய ஏற்பாடானது கிரேக்கம், அராமிக், லத்தீன் இந்த 3 மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதிலே அடிப்படையிலே நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே
பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை அதே மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை கிரேக்க மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது பிதாவானவருக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக தியோஸ் என்ற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியிலே ஏறத்தாழ 1318 முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டிலே எலோகிம் என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஒரே தேவன் என்பதனுடைய பொருளாக இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரே தேவன் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. நாம் இதற்கு உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே தேவன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தையானது தியோஸ் என்ற ஒரு வார்த்தையாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே போல யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பாக தோமா இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டு அவரை தொட்டு பார்த்ததற்கு பின்பாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த 28ல் வாசிக்கிறோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இங்கே என் தேவனே என்றான், என் ஆண்டவரே என் தேவனே என்றார். ஆகவே இந்த இடத்திலும் தியோஸ் என்ற ஒரு வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான இடங்களிலே இந்த தியோஸ் என்ற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. எலோகிம் என்ற வார்த்தைக்கு நிகராக இந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எலோகிம் என்ற அந்த தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே தியோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது வேறு வேறு தேவன் என்ற நிலைமையில் அல்ல, நாம் தேவனுடைய நாமங்கள் பல்வேறு விதமான நாமங்கள் காணப்படுகிறது. அந்த நாமங்கள் எல்லாம் தேவனுடைய பண்புகளை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய அடையாளத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இரண்டாவது வார்த்தை குறியோஸ் என்ற கிரேக்க வார்த்தை. குறியோஸ் என்றால் எஜமானர், லார்ட், அதாவது எஜமானர், உரிமையாளர் என்று சொல்லி இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எப்படியாக யெகோவா என்ற ஒரு வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த குறியோஸ் என்ற வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை, தேவனுடைய தெய்வீக தன்மையை, தேவனுடைய ஆளுகையை இந்த வார்த்தையானது காண்பிக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இது பிதாவானவருக்கும் புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே குமாரனுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். மூன்றாவதாக பிதாவானவருக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லக்கூடிய மூன்றாவது வார்த்தை பேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பிதா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம், மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை அழைக்கும் பொழுது
பேட்டர் என்று சொல்லி அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஒரு வார்த்தை பிரயோகமானது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை அழைக்கும் பொழுது அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? குமாரனாகிய தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவினுடைய நெருக்கத்தை இது வெளிப்படுத்துகிறது. பொதுவாக பிதா என்று அழைக்காமல் அந்த பிதாவானவருக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவின் நெருக்கத்தை இது அடையாளப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, பிதாவோடு அவர் நெருங்கி இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை பேட்டர் என்று சொல்லி குமாரனாகிய தேவன் அழைப்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். 10வது அதிகாரம் 32வது வசனம். இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். நான் என் பிதாவினாலே என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே குமாரனாகிய தேவனுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவை இங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்திலும் அதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கிறார். அந்த நெருக்கத்தை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த பேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகமானது புதிய ஏற்பாட்டிலே பிரத்யேகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பிதா என்று வாசிக்கிறோம். ஆனாலும் கூட புதிய ஏற்பாட்டிலே இது மிகவும் வித்தியாசமாக தனித்துவமாக உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதே வார்த்தை நாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்பா என்று சொல்லி, அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 8:15 வாசிக்கும் பொழுது அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பேண்டோக்ரட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பேண்டோக்ரட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ளவர் என்று பொருளிலே இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இது வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்திலே மிக அதிகமாக உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் குமாரனாகிய தேவன் உயிர் தெழுந்ததற்கு பின்பாக அவர் சர்வ வல்லமையுள்ளவராக எல்லா அதிகாரத்தையும் அவர் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தல் புஸ்தகம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆகவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை இந்த வார்த்தையானது பேண்டோக்ரட்டார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, 4வது அதிகாரம் 8வது வசனம், 19வது அதிகாரம் 6வது வசனம், இப்படியாக குமாரனாகிய தேவனுக்கும் அதாவது திரித்துவ தேவனுக்கு இருக்கக்கூடிய சர்வ வல்லமையை குறித்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். விசேஷமாக இது குமாரனாகிய தேவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகமாக நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஹிப்சிஸ்டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது உன்னதமான தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர், காட் சுப்ரீம் மெஜஸ்டி, தேவனுடைய மிக உன்னதமான உயர்ந்த ஒரு மகிமை என்று சொல்லி இந்த வார்த்தையானது ஹிப்சிஸ்டோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக உபயோகப்படுகிறது.
லூக்காவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். குமாரனை பற்றி, இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். உன்னதமானவருடைய குமாரன், உன்னதமானவர். அந்த உன்னதமானவர் என்ற வார்த்தைக்கு அடையாளமாக ஹிப்சிஸ்டோஸ் என்ற வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே பிதாவானவருக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, லிவிங் காட் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே அப்படியான வார்த்தையை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அதாவது ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன் என்ற நிலைமையிலே இந்த ஒரு வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அடுத்ததாக இந்த வார்த்தையானது உபயோகப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவானவருக்கு சொல்லப்படக்கூடிய இன்னொரு வார்த்தை எல்லா சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆகவே பிதாவானவருக்கு புதிய ஏற்பாட்டிலே இப்படியாக இன்னொரு வார்த்தையானது கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஹோசியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவானவருக்கும் இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், பரிசுத்தவரும் ஆகிய, அதாவது அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். பரிசுத்தராகிய தேவன். இப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இங்க வார்த்தை ஹோசியோஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டிலே பிதாவானவருக்கும் அதே நேரத்திலே குமாரனாகிய தேவனுக்கும் இருவருக்குமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகமாக நாம் பார்க்க முடியும். அப்படியாக புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய நாமங்கள் இப்படியாக பேட்டர், தியோஸ், குரியோஸ், பேண்டோக்ரெட்டார், ஹிப்சியோட்டோஸ், ஹோசியோஸ் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட வார்த்தைகள் பிதாவானவருக்கு அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்று சொன்னால், நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மத்தேயு 1 அதிகாரம் 23வது வசனத்திலே இம்மானுவேல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருப்பவர் என்று சொல்லி அர்த்தமாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் இம்மானுவேலனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதே மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆகவே குமாரனாகிய தேவனுக்கு பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற நிலைமையிலே அது குறிக்கப்படுகிறது. கிறிஸ்தோஸ், இயேசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ற நிலைமையிலே நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, லோகோஸ் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவருக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது வார்த்தையாகிய தேவன். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் இப்பொழுதுதான் வாசித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி அந்த குமாரனாகிய தேவனை குறித்து சொல்லப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் வாசித்த வெளிப்படுத்தல்
விசேஷம் 1:8 அதுபோல் வெளிப்படுத்தல் விசேஷம் 22:13 வாசிக்கும் பொழுது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமான தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியும் அந்தவும் இல்லாதவர் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிரத்யேகமாக இம்மானுவேல், இயேசு, கிறிஸ்தோஸ், லோகோஸ், ஆல்ஃபா அண்ட் ஒமேகா என்று சொல்லி இப்படியான 5 நாமங்கள் பிரத்யேகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விதமான பெயர்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கும் கூட இப்படியாக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கும் கூட தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விசேஷமாக நியூமா ஹேகியோன் என்ற வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. நியூமா ஹேகியோன் என்ற வார்த்தை நாம் உதாரணமாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் அதனுடைய 3-4வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அந்த காரியங்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களாக நியூமா என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு எபிரேய மொழியிலே ருவாக் ஹாகோதேஷ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது உபயோகப்படுத்துகிறது. சங்கீதம் 51 அதனுடைய 11வது வசனத்தில் நிலைவரமான ஆவியானவர் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பேராக்ளிட்டோஸ் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேற்றரவாளன், பேராக்ளிட்டோஸ். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்களை வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் கூட தேவனுக்கு நாமங்களானது கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் தேவனுக்கு நாமங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே பிதாவானவருக்கு பிரத்யேகமாக புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவானவருக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருக்கு நியூமா பேராக்ளிட்டோஸ் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய இறையியல் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சரித்திரத்திலே அவர் பங்கு பங்காக மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வெளிப்படுதலினுடைய பூரணமாக இருக்கிறார். அவர் மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் தம்முடைய பிரசன்னத்தை முழுமையாக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9 - 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த ஒரு நாமம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவருக்கு கர்த்தர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நாமமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவருடைய சுபாவங்கள், அந்த சுபாவங்களின் வாயிலாக நாம் தேவனை இன்னுமாக அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த நாமங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவரை ஆராதிப்பதற்கு, அவருக்குள்ளாக வளருவதற்கு, அவருக்குள்ளாக பயப்படுவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். நாம் அடுத்ததாக இதை தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு பிரதான தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பண்புகள் என்று சொல்லி வேதாகமத்திலே அவருடைய பண்புகளை மிக முக்கியமாக அடையாளப்படுத்தி இருப்பதை நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பண்புகள் தேவனுக்கும் அவருடைய பண்பையும் பிரிக்க முடியாத நிலைமையிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அவருடைய பண்புகளிலிருந்து நாம் எவ்விதத்திலும் பிரித்து விட முடியாது.
தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தேவனையும் அவருடைய அன்பின் பண்பையும் நாம் எவ்விதத்திலும் பிரிக்க முடியாத ஒரு பண்புகளாக காணப்படுகிறது. இந்த பண்புகள் தேவனோடு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கென்று பிரத்யேகமான பண்புகள், தேவன் பகிர்ந்து கொள்ளாத சில பண்புகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அந்த பண்புகளை தேவன் எவ்விதத்திலும் மனிதனோடு பகிர்ந்து கொள்வதில்லை. சில பண்புகளை தேவன் மனிதனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். உதாரணமாக, தேவன் நித்தியம் உள்ளவர். தேவன் நித்தியம் உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவருக்கு துவக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. இந்த பண்பு மனிதனுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாது. மனிதன் துவக்கத்தை உடையவனாக காணப்படுகிறான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனுக்கு முடிவில்லை. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அவனுக்கு துவக்கம் உண்டு. ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. அவர் துவக்கம் இல்லாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் நித்தியம் உள்ளவர். அது தேவனுடைய பிரிக்க முடியாத ஒரு பண்பாக நாம் பார்க்கிறோம். திரித்துவ தேவனை தவிர மற்ற எல்லாமே நித்தியம் உள்ளது என்று சொல்லி நாம் அழைக்க முடியாது. அவர் மட்டுமே நித்தியம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பண்பு மனிதனோடு அவர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பண்பாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மறுபிறப்பினுடைய தேவன், அவர் மறுபிறப்பு செய்கிறார். இந்த ஒரு சுபாவமானது தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனுக்கு எவ்விதத்திலும் இந்த பண்பு அவனோடு பொருந்த முடியாததாக இருக்கிறது. சில பண்புகள் தேவன் மனிதனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட பண்புகள் எல்லாம் மனிதனோடே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்புகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தேவனுடைய பண்பை நாம் 5 பிரதானமான நிலைமையிலே நாம் பிரிக்க முடியும் என்று சொல்லி வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது பிரதானமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்சல்யூட் ஆர் இமனன்ட், அதாவது நிரந்தரமான உள்ளார்ந்த பண்புகள் என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது டிரான்சிட்டிவ், பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்புகள் என்று சொல்லி நாம் அடுத்ததாக நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த பண்புகளை இப்படியாக இரண்டாக நாம் பிரிக்க முடியும். அந்த அப்சல்யூட், அந்த உள்ளார்ந்த நிரந்தரமான இந்த பண்புகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய ரீதியிலே தொடர்புடையதாக இருக்கிறது, அது நித்தியத்தை தொடர்புடையதாக இருக்கிறது, அது பரிபூர்ணத்தை தொடர்புடைய பண்புகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பண்புகள் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஆழ்தத்துவத்தை, அவருடைய தற்சார்பு நிலையை, அவர் பாவம் செய்ய முடியாத நிலையை, அவருடைய ஒற்றுமையை, அவருடைய உண்மைத்தன்மையை, அவருடைய பரிசுத்தமான உண்மையை, அன்பை, அவருடைய நீதியை இவைகள் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பண்புகள் என்பது காலம், இடம், சூழ்நிலைமை இவைகளால் இந்த பண்புகள் மாறிப்போகிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இந்த பண்புகள் எல்லாம் தேவனை விட்டு பிரிக்க முடியாத பண்புகளாக இது காணப்படுகிறது. இது பண்புகள் தேவனுடைய சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகி, இந்த பண்புகள் எல்லாம் தேவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய பண்புகளாக இருக்கிறது. இந்த பண்புகள் அவர் மனிதனோடே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பண்புகளாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவன் மனிதன் எவ்வளவாக தேவனால் அவருடைய சுபாவத்தின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருந்தாலும் அவன் மனிதன் தானே ஒழிய அவன் தேவனாக முடியாது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களை தேவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த பண்புகள் எதுவுமே பொருந்தாத ஒரு காரியமாக இருக்கிறது.
எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை தேவனாக உயர்த்துகிறானோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பண்பையும் அவன் இழந்து விட்டான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய மகிமையை அவர் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் அவர் கொடுப்பது இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. தேவனுடைய இயல்பான அவருடைய ஒழுக்கமான பண்புகள் அவரை பிரத்யேகமாக தனித்துவத்தின் நிலைமையிலே அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பண்புகள் அவர் அழிக்க முடியாத சில பண்புகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பண்புகள் அடிப்படையான எசென்ஷியல் ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய தெய்வத்துவத்தினுடைய அடிப்படையான பண்புகளாக சிலவற்றை நாம் பார்க்க முடியும். அவருடைய நித்திய தன்மை, அவருக்கு எல்லையற்ற ஒரு தன்மையானது காணப்படுகிறது. அவருக்கு நேரமோ அவருக்கு ஆயுட்காலமோ அவருக்கு எந்த விதமான வரம்புகளும் தேவனுக்கு காணப்படுவதில்லை. அவர் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் எப்பொழுது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் தெய்வத்துவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு காரியம், தெய்வத்துவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு சுபாவமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுபாவங்களை நாம் ஒன்றிலிருந்து ஒன்றை நாம் எவ்விதத்திலும் பிரிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. தேவனுடைய நித்திய தன்மையானது அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சர்வ ஞான தன்மை என்பது அவர் எல்லாவற்றையும் முடிவில்லாத நிலைமையில் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எண்ணங்களின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மால் யூகித்து கூட பார்க்க முடியாத ஒன்று இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றம். அது எப்பொழுது ஆரம்பித்தது? சில காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது எப்பொழுது இந்த எண்ணம் வந்தது என்றால் நமக்கே தெரியாது. ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அறியாத ஒன்று என்று இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எங்குமே கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை எல்லையற்ற தன்மையிலே காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் சர்வ வியாபகி, அது எல்லையற்ற நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 7லிருந்து 11வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு பிரியமான லாசரு மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சர்வ வியாபகி, அவர் 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 பெத்தானியாவுக்கு தூரவே அவர் காணப்பட்டாலும் கூட பெத்தானியாவில் நடப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய சர்வ வல்லமையை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் மரணத்தை அவர் ஜெயிக்கக்கூடிய காரியத்தை அங்கே பார்க்கிறோம். லாசருவை திரும்ப உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்பதற்கு நாம் எதை வைத்து அறிந்து கொள்கிறோம் என்றால் அவருடைய தெய்வத்துவத்தினுடைய அடிப்படையான பண்புகளை அவரிடத்தில் காணப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களால் கடவுளாக உண்டாக்கப்பட்டவர் அல்ல. ஏதோ சில குழு மக்கள், ஏதோ ஒரு தேசத்து மக்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அல்ல. இயேசு கடவுளாக சித்தரிக்கப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையாகவே மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக, அவர் ஆண்டவராக, அவர் கர்த்தராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவரில் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தெய்வத்துவத்தினுடைய எல்லா பண்புகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக இருந்தது. அது ஒன்றும் குறைந்து போகவில்லை. அநேகர் அப்படியாக நினைத்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து மனிதர்களால் தேவனாக்கப்பட்டார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் தேவனாக்கப்பட்டவர் அல்ல. அவர் தேவனாக இருக்கிறவர். அவர் இருந்தவர், இருப்பவராகவும் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பண்புகள் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சுய சார்புடையவர்.
தேவனுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது அவர் சுயசார்புடையவர். அவர் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்டாக்கப்பட்டதை அவர் சார்ந்திருக்கவில்லை. அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மனுஷரால் அவர் வேலை கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவர் மனுஷனுடைய கையினால் தேவைகளை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர் மனுஷர் கையினால் எந்த விதமான தேவைகளையும் பெற்றுக்கொள்கிறதில்லை. அவருக்கு தேவை என்று ஒன்று கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றிலும் தம்மில் தாமே பரிபூர்ணமுடையவராக இருக்கிறார். அவருடைய தேவை என்று ஒன்றுமே கிடையாது. அவர் சுயசார்புடையவர். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே மற்றொன்று சார்ந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக காணப்பட்டாலும் கூட அது மற்றொன்றை சார்ந்திருக்கிறது. சாராத ஒன்று என்று சொல்லி படைக்கப்பட்டதில் எதுவுமே கிடையாது. உலகம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு தேவை சூரியன். சூரியன் மட்டுமல்ல, சந்திரன். சந்திரனுக்கு தேவை பூமி. இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விதமான கோள்கள், எங்கெங்கோ இருக்கக்கூடிய கோள்கள், பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்க கோள்கள். அது பூமிக்கு தேவையா என்று கேட்டால் நிச்சயமாக தேவை. பூமிக்கு மட்டுமல்ல, அந்த கோள்களுக்கு பூமியும், பூமிக்கு அந்த கோள்களும் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மால் அவை புரிந்து கொள்ள முடியாததாக காணப்படுகிறது. மனிதனுடைய ஆராய்ச்சி தேவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாததாக காணப்படுகிறது. ஆகவே மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் எல்லா கோள்களும் தன்னால் தானே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இந்த உலகத்திலே பால்வள அந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய மில்கி வே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டதாக, இணைக்கப்பட்டதாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சுயசார்புடையவராக இருக்கிறார். அவர் எதோடும் சார்ந்தவர் அல்ல. மனிதன் மிருகங்களை சார்ந்திருக்கிறான். மிருகங்கள் இயற்கையை சார்ந்திருக்கின்றன. இந்த இயற்கை உலகத்தை சார்ந்திருக்கின்றன. சூழ்நிலைமையை சார்ந்திருக்கின்றன. காற்று, நீர் இதை சார்ந்திருக்கின்றன. இப்படியாக ஒன்றோடு ஒன்று சார்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் சுயசார்புடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் ஆவியானவராக இருக்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். தேவன் அவருடைய சாராம்சம் அவர் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி. அவர் மனிதனைப் போல அவருக்கு உடல் என்று சொல்லி தேவைப்படுவதில்லை. மனிதனுக்கு தான் அவை தேவையொழிய தேவனுக்கு அப்படி அல்ல. தேவன் ஆவியானவராக அவர் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்று போல கிடையாது. அவருடைய ஆவி அது நித்தியமுள்ளதாக இருக்கிறது. அது எல்லைகளற்றதாக காணப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய ஆவி என்று எண்ணும் பொழுது அது எல்லைகளுக்கு, வரைமுறைகளுக்கு, வரம்புகளுக்கு உட்பட்டதாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய இருப்பு என்பது தேவனை சார்ந்ததாக இருக்கிறது. நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனை புறக்கணிக்கிறவனாக இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, நாத்திகனாக இருந்தாலும் கூட அவன் தேவனை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் கடவுளை புறக்கணித்து விட்டால் நான் கடவுளை எந்த விதத்திலும் சார வேண்டியதில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனை மனிதன் சார்ந்திருக்கிறான். அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அவரை சார்ந்திருக்கும்படியாக அவர் பணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சுபாவம் மிகவும் முக்கியமான ஒரு பண்புகளாக அது காணப்படுகிறது. அவர் ஒரு தோன்றக்கூடிய ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஒரு
சக்தி அல்ல, வல்லமை அல்ல, அவர் ஒரு கோட்பாடு அல்ல, அவர் ஒரு உபதேசம் அல்ல. பிரியமானவர்களே, அவர் ஒரு நபராக காணப்படுகிறார். பலர் கடவுளை உபதேசம் என்று நினைக்கிறார்கள். கடவுள் என்பது மனிதர்கள் ஏற்படுத்தின ஒரு கோட்பாடு. மனிதன் நெறியோடு வாழ வேண்டும் என்றால் அந்த கோட்பாட்டிற்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் உண்டு. ஆனால் அப்படியாக கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் என்பவர் அவர் கோட்பாடு அல்ல, அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார். அவர் பிரிக்க முடியாத நிலைமையில் அவர் காணப்படுகிறார். அவர் திரித்துவ தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக ஆழ்த்தத்துவத்திலே 3 நபர்களாக காணப்பட்டாலும் அவர் ஒரே தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. அவர் திரித்துவம் உள்ளவர் என்பதை சொல்கிறது. அவர் நித்தியம் உள்ளவர். அவருக்கு எந்த விதமான உடல் சார்ந்த ஊடகம் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் பாவம் செய்ய முடியாத பரிசுத்தராக அவர் காணப்படுகிறார். அவர் நித்தியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். இந்த தேவன், குமாரனாகிய தேவன், அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவர் அவதரித்த பொழுது அவர் மனித தன்மையை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவத்தன்மையை எந்த விதத்திலும் அவர் இழந்து போகவில்லை. குமாரனாகிய தேவனுக்கு தேவத்தன்மையோடு சேர்த்து அவர் மனித தன்மையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவத்தன்மையை இழந்து போகவில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 தன்மையும் இணைவதைத்தான் நாம் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இப்படியாக இருக்கிறார். அவர் நேரம் அடிப்படையில் அவர் மாறக்கூடியவர் அல்ல. எனவே அவருடைய பண்புகள் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அவர் வெளிப்படுத்தி இருக்கிறவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்குள்ளாக நாம் பலப்படுகிறோம். தேவனுடைய உறவுக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாக வேரூன்றப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தேவனுக்கு எந்த விதமான உருவமும் தேவையில்லை. நாம் கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்த பொழுது, உபாமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே அவருக்கு அவர் ஓரேபிலே பேசும் பொழுது, அவர் சினாய் வனாந்தரத்திலே பேசும் பொழுது அவர் எந்த விதத்திலும் உருவத்திலே காணப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இதை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே தேவனுடைய ஒவ்வொரு பண்புகளாக நாம் சிந்திக்க போகிறோம். அந்த பண்புகள் நீங்களும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்குமான நெருக்கம், நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த மண்ணான சாயலை, இந்த பாவத்தின் சாயலை நாம் வெறுத்தவர்களாக, நாம் அதை தவிர்த்தவர்களாக, இந்த மண்ணான பாவத்தின் சாயலை நாம் கலைந்தவர்களாக கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக அவருடைய சாயலின்படி வாழ கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவனுடைய சுபாவங்கள் நம்மை மென்மேலும் உற்சாகப்படுத்தி அவருக்காக வாழ்வதற்கு, நம்மை குடும்பமாக, சபையாக இந்த பூமியில் அவருக்கென்று நிலைத்திருப்பதற்கு நம்மை உந்துவதாக கர்த்தருடைய கிருபை மட்டுமே பலப்படுவதாக. ஆமென்.